குணமாக முடியாத பல நோயாளிகளை இயேசுவின் வல்லமையால் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புல்லாவளியில் கோயில் கொண்டு எழுந்தருளியிருந்து அக்காலத்தில் இயேசு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள், ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகின்றேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்கு சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுவேன முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தை கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பி வந்துவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் ஒன்று குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமையுடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இரையாற்றி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதவி விடுகிறோம். ஆயினும் இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள். அந்த நாளில் அவ்வூர் பெறும் தண்டனை சோதோம் நகரில் பெறும் தண்டனையை விட கடினமாக இருக்கும் என உங்களுக்கு சொல்லுகிறேன். பின்னர் 72 பேரும் மகளுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர். அதற்கு அவர், வானத்தில் இருந்து சாத்தான் மின்னலை போல விழக்கண்டேன். பாம்புகளையும் தோள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபடுகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம். மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றி மகிழுங்கள் என்றார். வாழ்வுதரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. அவர்கள் கடன்
கடவுளுடைய மக்கள் என அழைக்கப்படுவார்கள். அது ஒரு செபஸ்டியார் ஆலயம். நடக்க முடியாத தன்னுடைய பிள்ளையோடு பெற்றோர் அந்த ஆலயத்தை நாடி வந்து அந்த செபஸ்டியாருடைய பாதங்களிலே நடக்க முடியாத பலவிதமான வியாதிகளை தாங்கி நிற்கின்ற மனிதர்களால் கைவிடப்பட்ட என்ற நம்பிக்கையும் மற்ற ஒரு நிலையிலே இறுதியாக அந்த செபஸ்டியாருடைய பாதம் வந்து அவர்கள் அந்த ஆலயத்திலே படுத்திருக்கிறார்கள். இறுதியான ஒரு நம்பிக்கை, புனித செபஸ்டியான் தன்னுடைய பிள்ளைக்காக பரிந்துரைத்து இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார்கள் என்று. இவ்வாறு அவர்கள் அந்த செபஸ்டியார் ஆலயத்திலே மன்றாடிவிட்டு வீடு திரும்பிவிட்டார்கள். எதுவுமே நடைபெறவில்லை. ஆனால் நம்பிக்கை ஒன்றை மட்டும் அவர்கள் இழக்கவில்லை. மீண்டும் சில வாரங்களுக்கு பின்பாக மீண்டும் செபஸ்டியாரிடம் வருகிறார்கள். என்னுடைய பிள்ளை என் இறப்பது என்றாலும் பரவாயில்லை, அது செபஸ்டியாருடைய பாதத்திலே அது இறக்க வேண்டும் என்ற ஒரு நிலையிலே முழுமையான மனித நம்பிக்கையில் விளந்தவர்களாக அந்த புனிதருடைய பரிந்துரையை நாடி அவர்கள் அங்கே வந்து படுத்திருக்கின்றார்கள். இந்த வேளையிலே அந்த படுத்திருந்த குழந்தை அருகிலே புனித செபஸ்டியார் இறங்கி வந்து அவரை தொட்டு, எழுந்து என்னுடைய ஆலயத்தை கூட்டு துப்புரவு செய்ய, ஏன் படுத்திருக்கின்றாய் என்று சொன்ன பொழுது அந்த குழந்தை எழுந்து, அந்த பிள்ளை எழுந்து அந்த ஆலயத்தை கூட்டிக் கொண்டு நின்றது. கூட்டிக் கொண்டு வந்த பெற்றோர் மலைத்து போனார்கள். தன்னுடைய பிள்ளை நடக்க முடியாமல் பல வியாதிகளோடு கூட்டி வந்தோம், ஆனால் இந்த பிள்ளை இப்பொழுது நடக்கின்றது, எழுந்து கூட்டுகின்றது என்று அவர்கள் மலைக்கு போய் பிள்ளையிடம் கேட்ட பொழுது அந்த பிள்ளை சொன்னது, செபஸ்டியார் கூட்டில் இருந்து இறங்கி வந்து எழுந்து தன்னை கூட்டும்படியாக சொன்னார் என்று. அது எந்த ஆலயமும் அல்ல, இந்த பொல்லாவளி ஆலயம்தான். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, சில வேளைகளிலே அந்த குடும்பத்தார் இந்த இடத்திலே கூடியிருக்கலாம். பலவிதமான அற்புதங்களை வாரி கொடுக்கின்ற, மனிதர்கள் கைவிட்ட நிலையிலும் நம்பிக்கை இழக்காமல் இந்த படிக்கு வந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆறுதல், ஒரு மன அமைதி கிடைக்கும் என்று ஆயிரக்கணக்கான மக்கள் அண்டி வருகின்ற ஒரு பதிதான் இந்த செபஸ்டியார் படி. அண்மை காலங்களாக மாதத்தினுடைய முதலாவது வியாழக்கிழமையிலே இங்கே திருப்பலி நடைபெறுவது உண்டு. பல திருப்பலிகளுக்கு நான் வந்தது உண்டு. அந்த திருப்பலிகளில் எல்லாம் பலர் இங்கே வருகின்றார்கள். இங்கே வந்து புனித செபஸ்டியாரிடம் பலவிதமான விண்ணப்பங்களை வைத்து அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவு பெற மாட்டாது என்ற பல காரியங்களை எல்லாம் நிறைவாக்கி தந்த ஒரு அற்புத புனிதர் தான் இந்த புல்லாவளியிலே கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கின்ற செபஸ்டியார் என்றால் அதற்கு நானும் ஒரு சாட்சிதான் என்பார்களே. இந்த புனிதரிடம் ஏன் அவ்வளவு வல்லமை இருக்கிறது, அல்லது இந்த புனிதர் ஏன் இந்த கலக்கங்களோடு, பாரங்களோடு, வேதனைகளோடு, சுமைகளோடு, இயலாமைகளோடு வருகின்ற மக்களுக்காக பரிந்துரைக்கின்றார் அல்லது பரிந்து பேசி ஒரு அமைதியை, ஆறுதலை, ஒரு ஆனந்தத்தை கொடுக்கின்றார் என்று பார்த்தால், அவ்வளவு தூரம் அவர் ஆண்டவர் இயேசுவிலே கொண்டிருந்த அணையாத தாகமும், ஆண்டவர் இயேசுவுக்காக அவர் அந்த வாழ்ந்த அந்த ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்வினூடாக அவருடைய வாழ்விலே அவருக்காக வாழ்ந்த அந்த ஆன்மீகமும் தான் இவ்வளவு தூரம் அவரை பரிந்துரையாளராக திரு அவைக்கு கொடுத்திருக்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு தம்முடைய அப்போஸ்தலர்கள் 12 பேரை முதல் அழைத்து, யாக்கோப்பினுடைய குலம் அது 12 என்று சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு குலத்திற்கும் அவர் 12 அப்போஸ்தலர்களை அனுப்புகின்றார். அவர்களுடைய மனமாற்று செய்தியை கொடுத்து அனுப்புகின்றார். ஆனால் இன்றைய நற்செய்தியில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் 72 பேரை இன்னும் தேர்ந்தெடுத்து தாம் செல்ல வேண்டிய இடங்களுக்கு
தமக்கு முன்பாக அவர் போக வேண்டிய இடத்திற்கு இந்த 72 பேரை தம்முடைய பிரதிநிதிகளாக, தம்முடைய பிரசன்னத்தை தாங்கிச் செல்கிறவர்களாக அவர்களை அனுப்புகின்ற பொழுது சொல்லி அனுப்புகிறார், நீங்கள் போய் அவர்களுக்கு சொல்லுங்கள், அமைதி உண்டாகுக, அமைதி உண்டாகுக. பாரத்தோடு, கஷ்டத்தோடு, வேதனையோடு, துன்பத்தோடு இருக்கின்ற இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய வாழ்த்துரை அல்லது கொடுக்க வேண்டிய ஆசீர் என்னவென்றால் அமைதி உரித்தாகுக என்று. ஆண்டவர் இயேசு உயிர்த்த பிற்பாடு கூட நீங்கள் பார்த்தீங்கன்றால் தமிழ் சீடர்களுக்கு அல்லது யார் யாருக்கெல்லாம் தோன்றுகின்றாரோ அவர்களுக்கு கொடுத்த முதலாவது ஆசீர் அல்லது ஆசீர்வாதம் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. அதையே சொல்லி தம் சீடர்களை அனுப்புவதை பார்க்கிறோம். இன்று ஒரு அமைதியை நாடுகின்ற ஒவ்வொருவரும் நாங்கள் இங்கே இருக்கிறோம். என்னுடைய உள்ளத்திலே ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அந்த வெற்றிடம் என்னுடைய வாழ்விலே ஒரு நிறைவை, ஒரு அமைதியை, ஒரு ஆறுதலை தேடுகின்ற, எல்லாருடைய மனதிலும் ஒரு ஆறுதலை, ஒரு அமைதியை தேடுகின்ற வெற்றிடமாக இருக்கிறது. இன்றைக்கு நடைபெறுகின்ற போர்கள் பார்த்தீர்கள் என்றால் மத்திய கிழக்கு நாடுகளில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பாக அதை அனுபவித்தவர்கள் தான். ரஷ்யா உக்ரைனிலே தொடங்கிய போர் இன்னும் நிறைவு பெறவில்லை. காசா இஸ்ராயலுக்கு நடைபெற்ற பேர் தொடர்ந்து இப்ப ஈரான் இஸ்ராயல் என்று இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ மக்கள் இறந்து போனார்கள். ஆகவே போர் ஒரு புறம், இயற்கை அனர்த்தங்கள் இன்னொரு புறம், இன்னும் மனிதர்களுடைய வன்முறைகள் இன்னொரு புறம், இன்னும் தொலைபேசியினுடைய ஆன்லைன் வன்முறை என்று சொல்லுகிறார்கள், மிரட்டல்கள், பயமுறுத்தல்கள், இன்னும் பலவிதமான நிலைகளில் இன்னொரு புறம் மனிதனுடைய வாழ்வை உடைத்து சின்னாபின்னமாக்கி வடுக்களை கொண்டு அவர்கள் பல வேளைகளிலே அமைதி இழந்தவர்களாக, ஒரு ஆறுதல் இல்லாதவர்களாக, பலர் பக்கத்தில் இருந்தும் அந்த அமைதியை கொடுக்க முடியாதவர்களாக வாழ்கின்ற ஒரு சூழலில் தான் இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு புறம் இருக்கு. எங்களை வாட்டி வதைக்கின்ற நோய்கள், நாங்கள் நம்பிக்கை கொண்ட மனிதர்களுடைய நம்பிக்கை இனங்கள், அல்லது நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளால் கிடைக்கின்ற பலவிதமான எதிர்பார்க்க முடியாத நிகழ்வுகள், அல்லது பெற்றோர் பொறுப்பற்ற நிலைகள், இப்படியாக தொடர்ந்து கொண்டே போகிறது நம்முடைய வாழ்வினுடைய அமைதியின்மை. அவர்கள் ஆண்டவர் இயேசு என்று 72 பேரை அனுப்பி நீங்கள் அமைதியின் தூதுவர்கள், அமைதியை தாங்கிச் செல்கின்றவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அழைக்கின்றார். இது அமைதி என்பது என்பானவர்கள் ஒரு இலக்கு அல்ல, ஒரு கோல் அல்ல, இது ஒரு பயணம். இந்த அமைதியை உடனடியாக ஒரு இரவிலே நாங்கள் பெற்றுக் கொள்கின்ற ஒரு விடயம் அல்ல, அது எனக்குள் ஊற்றெடுக்கிறது. அதில் நாங்கள் பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். வாழ்வினுடைய வடுக்கள், சுமைகள், வேதனைகள், துன்பங்கள் ஊடாக பயணித்துத்தான் நம்முடைய வாழ்விலே இந்த அமைதியை பெறலாம். ஆண்டவரிடம் வந்து எனக்கு அமைதி, ஆறுதல் தாவு என்று ஒருபுறம் நாங்கள் ஆண்டவரை நாடி போனாலும் நாங்கள் அமைதியை கொடுக்கின்றவர்களாக இருக்கிற பொழுதுதான் நாங்கள் தேடுகின்ற அமைதியை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதைத்தான் புனித செபஸ்டியார் தன்னுடைய வாழ்விலே செய்தார். அன்றி வருகின்றவர்கள் ஆறுதல் இன்றி வருகிற பொழுது, பாரு சுமைகளோடு வருகிற பொழுது, இயலாமைகள் வருகிற பொழுது எல்லாம் அவர் ஆண்டவன் இயேசு கொடுத்த அமைதி உங்களுக்கு உரித்தாக என்ற அந்த ஆசீர்வாதத்தை இவர் ஆண்டவன் வந்து பெற்றுக் கொடுக்கின்றார் என்றால் அவர் தன்னுடைய வாழ்விலே அமைதிக்கான இடத்தை தன்னுடைய வாழ்வில் ஒரு இடம் கொடுத்தார். அமைதியை கொடுக்கின்ற ஆண்டவரை தன் உள்ளத்தில் தாங்கினார். அமைதி என்றே வாழ்ந்தவர்களுக்கு அவர் அமைதியை கொடுத்தார். அதனால் தான் இந்த புனிதரை நாடி நாங்கள் வருகிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில எதை நாங்கள் விட்டுவிட்டு அமைதியை தேடுகிறோம் என்றால், அமைதி வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது, ஒரு தாகம் இருக்கிறது, ஒரு தேடல் இருக்கிறது. ஆனால் அமைதியை உருவாக்குகின்ற ஆண்டவன் இருக்கக்கூடிய ஒரு இதயம் இருக்கிறதா, அல்லது ஆண்டவன் வாழக்கூடிய அமைதியினுடைய ஊற்றாகிய ஆண்டவர் அல்லது உலகம் பெற முடியாத அமைதியை கொண்டு வந்த ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு இடம் இருந்தால் தாகம் இருக்கிறது, இடம் இருக்கிறதா? அந்த இடத்தை நாங்கள் கொடுத்தால் இயல்பாக அந்த இடத்தில் இருந்து அமைதியின் தூதர் நம்முடைய வாழ்விலே நமக்கென முரண்பாடுகளோடு, நமக்கென எதிரிகளாக, நமக்கென அமைதியை எங்களிடம் குலைக்கின்றவர்களாக வாழுகின்றவர்கள் மத்தியில் ஒரு உறவை ஏற்படுத்துவார். அதைத்தான் புனித செபஸ்டியார் செய்தார். அவர் வாழ்ந்த காலம் கிறிஸ்துவுக்கு பின் 3ஆம் நூற்றாண்டு என்று சொல்லப்படுகிறது. 32 வயது நிரம்பிய ஒரு பொதுநிலையின் ஒரு துறவி அல்ல, ஒரு குரு அல்ல, ஒரு ஆயர் அல்ல. அவர் ஒரு சாதாரண ஒரு படை வீரன், ஒரு புனிதனானான். இந்த புனிதனுடைய பாதை என்பது ஒரு இலகுவான பாதை அல்ல. வாழ்ந்தவர்களே, இவர் எப்படியான ஒரு வாழ்வு நிலையை கடந்து வந்தார் என்றால்,
திருவையினுடைய ஆதி திருவையினுடைய தொடக்க திருவை பலவிதமான கலாவணைகளை சந்தித்தது. கிறிஸ்தவத்தை தழுவிக்கொண்டவர்கள் பலமாறு துன்புறுத்தப்பட்டார்கள். அந்த விசுவாசத்திற்காக துன்புறுத்தப்பட்டார்கள். குகைகளிலும் மறைவான இடங்களிலும் இன்னும் விலங்குகளுக்கு இரையாக போடப்பட்டும் கொதிக்கின்ற எண்ணெய்களுக்குள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் போட்டு வருத்தப்பட்டவர்களாக இவர்கள் ரோமிய ஆட்சி காலத்திலே வாழ்ந்த காலத்தில் தான் புனித செபஸ்தியார் வாழ்ந்திருக்கிறார். ஆகவே தன்னுடைய நேர்மையாலும் தன்னுடைய தலைமைத்துவத்தாலும் தம்முடைய வீரத்தாலும் தம்முடைய உண்மை பேசுகின்ற அல்லது அரசனுக்கு உண்மையிலேயே பிரமாணிக்கமாக வாழுகின்றதுனாலும் இவர் ஒரு படைகளுக்கு தளபதியாகி அந்த தளபதியாகிய அந்த நிலையில் இருந்து கொண்டு இந்த மறைவாக விசுவாசத்திலே இருக்கின்ற மக்கள் குன்றி போகிற பொழுது, துன்பப்படுகிற பொழுது, சாவுக்கு அஞ்சி நிற்கிற பொழுது, இன்னும் வேதனைப்படுகிற பொழுது அவர்களுக்கு சென்று தன் இயேசுவினுடைய நம்பிக்கையில் அவர்கள் நிலைத்திருக்க, நீங்கள் இப்பொழுது படுகிற துன்பங்கள் எல்லாம் மறுவுலக விண்ணகம் மணிமுடிக்குரியவை என்று தைரியமூட்டி அந்த விசுவாசத்தை கொடுத்த ஒரு புனிதர் தான் புனித செபஸ்தியார். அதை அறிந்த அரசன் அவரை கொலை செய்ய நினைத்தான். ஏனென்றால் நம்பிக்கையாளர்களுக்கு இவர் கூட இருந்து நம்பிக்கை ஊட்டுவதனால், அவர்களை திடப்படுத்துவதனால், அவருடைய துன்பத்துக்கு அவர் துணை இருப்பதனால் இந்த அரசன் கொலை செய்ய திட்டமிட்டு அவரை மரத்தில் கட்டி அம்புகள் ஏய செய்தான். ஆனால் அவருடைய உயிர் துறக்கப்படவில்லை. இறந்து போனான் என்று விட்டு போனார்கள், ஆனால் அது இறக்கவில்லை. பயணித்த ஒரு பெண் அவரை அழைத்து சென்று மீண்டும் அவன் குணமடைந்து தன் அரசனை சந்திக்கிறான். அதுக்கு பிற்பாடு செபஸ்தியார் உயிரோடு இருக்கின்றார் என்பதை அறிந்த இந்த அரசன் மீண்டும் அவரை கொல்வதற்காக கடிகளால் அடித்துக் கொல்லப்பட்டார் என்று அவருடைய வரலாறு சொல்லுகிறது. கடந்த 18 நூற்றாண்டுகளை கடந்து வந்தோம். இந்த புனிதரை பீடத்தில் வைத்து திருவை வணங்கி இந்த புனிதருடைய பரிந்துரையை நாடுகின்றது என்றால் அவ்வளவு தூரம் அமைதியை ஏற்படுத்துகின்ற அரசரை, உலகத்திலே அமைதி, உலகம் தர முடியாத அமைதியை, நாங்கள் தேடுகின்ற உள்ளத்து அமைதியை, ஒரு நிறைவான அமைதியை, இந்த போர்கள் நீங்கிய, சஞ்சலங்கள் நீங்கிய அல்லது ஒரு குறுகிய வாழ்வுக்காக நாங்கள் தேடுகின்ற அமைதியல்ல, ஒரு நிரந்தர அமைதியை தருகின்ற இயேசுவை தன் இதயத்தில் வைத்ததனால் அங்கிலிருந்து வீரம் பெற்றார், அதிலிருந்து ஆற்றல் பெற்றார், அதிலிருந்து துணிவு பெற்றார். ஆகவே துன்பப்படுகிறவர்களுக்கு சென்று, அமைதி இழக்கிறவர்களுடைய நிலைகளுக்கு சென்று அவர்களை திடப்படுத்தினார். தன் சாவுக்கு கூட அஞ்சாமல் அமைதியை ஏற்படுத்துகின்றவராக இருக்கிறார். அதனால் தான் அவர் கடவுளினுடைய மகன் என்று அழைக்கப்படுகிறார். அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளுடைய மக்கள் என அழைக்கப்படுவார்கள். பிரியமானவர்களே, இன்று நாங்கள் புனித செபஸ்தியாருடைய பதிக்கு நேற்று பலர் இங்கே வந்திருக்கின்றீர்கள். இந்த இடத்தில் வந்து ஒரு சும்மா படுத்திருந்தாலே போதும் என்று வருகிறவர்கள் உண்டு. அல்லாவிட்டால் இந்த நாளுக்காக காத்திருந்து பலர் நடைபயணங்களாக வருவதுண்டு. அல்லாவிட்டால் பலவிதமான உணர்வுகளை தாங்கி செபஸ்தியாரிடம் போகவில்லை என்றால் ஒரு பய உணர்வோடு வருகின்றவர்கள் உண்டு. இந்த திருவிழாவுக்கு போகவில்லை என்றால் எங்களுக்கு வீட்டில் இருக்க முடியாத ஒரு பய உணர்வுகளோடு வருகிறவர்கள் உண்டு. எப்படியான மனநிலைகளில் வந்தாலும் இந்த செபஸ்தியார் நிச்சயமாக எங்களுடைய மனங்களின் பாரங்களை தணிக்கிறவராக, ஆண்டவரிடம் பரிந்துரைக்கின்றவராக, சிறப்பாக உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தினுடைய இந்த எதிர்பார்க்கின்ற ஆறுதலை, அமைதியை, உங்களுடைய துன்பங்களிலிருந்து விடுதலையை பெற்றுத் தருகின்ற ஒரு புனிதராகவே இவர் இருக்கிறார். கடன் சுமைகள், குழந்தையில்லா நிலைகளில் நாங்கள் படுகின்ற பல துன்பங்கள், இல்லை பெற்ற குழந்தைகளினாலே படுகின்ற பல பாடுகள், இன்னும் பலவிதமான வேதனைகளோடு நோவுகள், நோக்காடுகள், இன்னும் தீர்க்க முடியாத வியாதிகள் என்று கண்டுபிடிக்கப்பட்ட மனமுடைந்து சோர்ந்து போன நிலைகள், இப்படியாக எங்களுடைய தொழில் வளங்கள் என்று குறைந்து போகின்ற நிலைகள், இப்படியான நிலைகளிலே கடந்து வருகின்ற பொழுது புனித செபஸ்தியார் பாரம் குறைத்து பரிந்துரைத்து பெற்றுத் தருகின்ற ஒரு சிறப்பான புனிதராக என்று அவர் நமக்கு விளங்குகின்றார். எனவே பிரியமானவர்களே, அவருடைய பாதம் வந்து பல சுமைகளோடு நின்று எங்கள் சுமை தீரும் ஐயா என்றும், நாங்கள் துணையின்றி நிற்கின்றோம், எங்களுக்கு துணை தாரும் என்றும், நாங்கள் நலம் இழந்து ஆரோக்கியம் இழந்து இருக்கிறோம், எங்களுக்கு நலம் தாரும் என்றும் நீங்கள் வந்து சபிக்கிற பொழுது நிச்சயமாக இந்த புனித மகிமை பெறுகின்றவர், புனித நிலை அடைந்து இருக்கிறவர் ஆண்டவர் இயேசுவிடம் பெற்று தருவார். நமக்கும் அந்த விசுவாச உறுதிப்பாட்டை தருவார். நாங்களும் தேடுகின்ற அமைதியை தேடுவதோடு மட்டும் இல்லாமல்
அந்த ஆண்டவர் குடிகொள்வதற்கு ஒரு இல்லடத்தை அமைத்து கொடுத்து, ஏனென்றால் நாங்கள் தேடுகின்றோம் என்றால் ஒரு இடம் இருக்கின்றது என்பது அவருடைய அர்த்தமாக இருக்கிறது. ஆகவே அந்த இடத்தை ஆண்டவனுக்கு கொடுத்து, ஆண்டவன் எங்களை அமைதியின் தூதுவர்களாக, மற்றவர்களை நாங்கள் அமைதியின்மைக்கு ஏற்படுத்துகிறவர்களாக அல்லாமல் மாறாக அமைதியின் தூதுவர்களாக நாங்கள் மாறுகின்ற பொழுது இந்த செபஸ்டியாருடைய அருள் ஆசிரியர் என்று நமக்கு நிறைவாக கிடைக்கும். அந்த நம்பிக்கையோடு இந்த புனிதருடைய பரிந்துரையில் நாங்கள் மன்றாடுவோம். இந்த திருப்பலியுடைய வல்லமையும் ஆற்றலும் நாங்கள் தேடி வந்த அல்லது முன்வைத்து இந்த பலிப்பீடத்தில் சுபிக்கிற எல்லா கருத்துகளுக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று இந்த பலியில் தொடர்ந்து மன்றாடி சுபிப்போம். ஆமென். அந்த
சகோதரர்களே, புனித செபஸ்தியாரே, இறைவனின் அன்பு சூடனே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். செபஸ்தியாரே, நோயாளர்களின் பாதுகாவலர், புனித செபஸ்தியாரே, எம் பங்கின் பாதுகாவலரே, எங்கள் குடும்பங்களுக்காக புனித செபஸ்தியாரே, அன்படுபவர்களின் ஆதரவே, எங்கள் மனங்களில் உள்ள கவலைகளை தீர்த்தருளுமே. சர்வேஸ்வரா சுவாமி, இரக்கமாக எங்களை பாரும். புனித செபஸ்தியாரே, எம் பங்கின் பாதுகாவலரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும்.